அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஆய்ச்சொல் பெருமொழி சொல்ல இருந்து கேட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது இருந்துச்சு. இது பாருங்களேன், பிரெஞ்சு வார்த்தையில் பெறப்பட்ட ஆசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு கட்டு விளாடுவோம், அது கழுதை. காப்பிக்கு குழம்பி கொட்டை. காம்ரேட் என்ன சொல் வந்து பார்த்தீங்கன்னா தோழன் என்ற மொழி. சரிங்களா, தோழன் என்ற பொருள். இது எந்த மொழினா பிரெஞ்சு மொழி. சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து பிரெஞ்சு மொழி. இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கெலாம் இருக்குது. தமிழில் முடிச்சுக்கிட்டு ஜிகேக்கு இறங்கும். நம்ம ஜிகே அடியும் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, ஜிகேக்கு எல்லா புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கியாச்சு. லைப்ரரியில் போய் எல்லா புக்கும் தேடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கியாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகேக்கு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைப்புக்கு ஒர்க்கு இது எல்லாத்துக்கும் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டெஸ்ட் பேஜ் பண்ணிக்கே போடுவோம். ஆனால் வந்து யூடியூப்பில் வீடியோ ஃப்ரீயாக தான் வரும். ஆனால் இப்போ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டேன். யார் பொது வெளியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பும் அனுப்ப மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக வரும். சரிங்களா, இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப் சேர்ந்துக்கிடுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போட்டு நான் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வரிசையாக வச்சுருப்பேன். அது இத்தனை நாள் தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி விட்டுருவேன். ஸ்ட்ரிக்டாக போகும். ஏன்னா படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர்னா நம்ம தெளிவாக படிக்கணும். ஏன்னா இது நான் எங்கள் ஊரில் சுற்றி இருக்க பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாரும் பையனுக்குலாம் சொல்லி கொடுத்துருவேன். அதே போதும். ஏன்னா அதில் வந்து 100க்கு 90 பேர் பாஸ் ஆனே போதும். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நோக்கத்தில் சொல்லிக் கொடுக்கும். அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வேறு. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா பார்த்துட்டு ஏதோ விளாடுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுத்துக்கும் இல்லாத விளாடுவாங்க. சும்மா வந்து ஐயா என்ன வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம எதுக்கு கொடுக்கணும், அதுதான் இது. சரிங்களா, ஒரு இதாக கொடுப்போம். இதே மாதிரி சுவாரஸ்யம் தகவல் வேணுமா நம்ம டெலிகிராம் குரூப்பும் சேர்ந்துக்கிறேன். யூடியூப்பையும் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.